ஹாய் கைஸ், பயிற்சி 1.4ல் 5வது கணக்கு. ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் என்ற சார்பு f ஆஃப் m ஈக்குவல் டு m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டுக. ஸோ சிம்பிளான கணக்கு தான். ஒன்றுக்கொன்றான சார்புக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா. அதாவது மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரு நிழல் உரு இருக்கணும். அவ்வளோதான் கண்டிஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 செட்டை நான் எடுத்து எழுதிட்டேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் ஒன்று எழுதியிருக்கேன், அடுத்து திரும்பவும் நேச்சுரல் நம்பர் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அவங்க சார்பு கொடுத்துட்டாங்க. அந்த சார்பில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நேச்சுரல் நம்பர்லேருந்து ஒரு நம்பராக எடுத்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி வர ஆன்சர் இந்தாண்ட இருக்கிற செட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. இதை எடுத்து பார்த்துருவோமா. ஸோ x = 1 அப்படின்னு எடுத்துப்போம். x = 1 அப்படின்னு எடுத்துட்டா இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். அவ்வளோதான். ஸோ f ஆஃப் 1 ஈக்குவல் டு f ஆஃப் m, கேள்வியில் f ஆஃப் m தான் கொடுத்துருக்காங்க. ஸோ m = 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் f ஆஃப் 1 ஈக்குவல் டு இந்த எம்முக்கு பதிலாக திரும்பவும் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 1 எடுத்துக்கிட்டோம். அந்த 1 அப்ளை பண்ணிட்டு தான் 1 ஸ்கொயரு ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், ப்ளஸ் 1 அப்படியே இருக்குது, 3 அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, 1 1 2 2 3 5. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி இன்னும் 2 உறுப்பு எடுத்துப்போம். m = 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்த உறுப்பு எடுக்கிறோம். m = 2 எடுத்தோன்னா என்ன வருது, f ஆஃப் 2 ஈக்குவல் டு இந்த எம்முக்கு பதிலாக 2 போடணுமா, 2 போட்டாச்சா, பவரில் இருக்க 2 அப்படியே இருக்குமா, ப்ளஸ் அடுத்தது இந்த எம்முக்கு பதிலாக 2, அடுத்தது ப்ளஸ் 3. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வருது, 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. ஓகே, இதெல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, 4 2 6, 6 3 9 ஈக்குவல் டு 9. என்ன, f ஆஃப் 2வோட வேல்யூ எவ்வளோ வருது, 9 அப்படின்னு வருது. அதே மாதிரி m = அடுத்து 3ன்னு எடுத்துக்கிறேன். 3ன்னு ஒரு வேல்யூ எடுத்தால் என்ன வருது, f ஆஃப் 3 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு m ஸ்கொயர் இருக்குதா, ஸோ அப்போ 3 ஸ்கொயராக, அடுத்து ப்ளஸ் m இருந்ததா, இப்போ 3 ப்ளஸ் 3. ஓகேவா. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அடுத்தது 3, அடுத்தது 3. ஸோ இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருது, 9 3 12, 12 3 15. ஸோ இது f ஆஃப் 3யோட வேல்யூ. அடுத்தது இன்னொரு வேல்யூ எடுப்போமே, m = 4 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், 1 எடுத்தாச்சு, 2 எடுத்தாச்சு, 3 எடுத்தாச்சு, இப்போ 4 எடுத்து போடுறோம். 4 எடுத்து போட்டால் என்ன வருது, f ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், கேள்வியில் இந்த ஈக்குவேஷன்லேருந்து அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, m ஸ்கொயர் இருக்குது, அதனால் 4 ஸ்கொயர் போட்டேன். அடுத்து ப்ளஸ் m இருக்குது, ப்ளஸ் 4 போட்டேன். அடுத்து அங்கே ப்ளஸ் 3 இருக்குது, அந்த 3 அப்படியே போடுறேன். அடுத்தது ஈக்குவல் டு இந்த 4 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வருது, 16. 16 போட்டேன். 16 போட்டாச்சு. அடுத்து இந்த ப்ளஸ் 4, அடுத்து இந்த ப்ளஸ் 3, அடுத்து கூட்டினா எவ்வளோ வருது, 23. 16 4 20, 23 23, f ஆஃப் 4. ஓகே, இப்போ சாம்பிளுக்கு ஒரு 4 வேல்யூ போட்டாச்சு. இப்போ 4 வேல்யூலையும் கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்போமா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒன்றுக்கொன்றான சார்பாக தான் கேட்டிருக்காங்க கேள்வியிலே. ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு அப்படி பாருங்கள், m = 1 அப்படின்னு எடுத்து சுருக்கின ஆன்சர் என்ன வந்துச்சு, 5ன்னு வந்துச்சுங்களா. ஸோ அப்போ 1ம் 5ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. 1ஓட நிழலுரு 5. கரெக்டுங்களா. ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்தது m = 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு, m = 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டப்போ 9 அப்படின்னு ஆன்சர் வந்துருக்குதா. ஸோ 2ம் 9ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நேராக அம்புக்குறியை போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி அடுத்தது m = 3 அப்படின்னு எடுத்துக்கும்போது என்ன ஆன்சராக வந்துச்சு, 15. ஸோ அதே மாதிரி m = 3னா 15. கரெக்டுங்களா. இப்போ இந்த 2வது செட்டை எழுதியிருக்கேன், இதை பார்த்துக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 10 11 12 13 14 அதெல்லாம் எதுவும் ஆன்சராக வராதனால விட்டுட்டு அடுத்த 15 எடுத்து எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அடுத்து 16 17 18 19 20 21 22 வரைக்கும் இருக்குது. அடுத்து 23 தான் ஆன்சராக வரும். ஸோ அதனால் டேரெக்டாக எழுதியிருக்கிறேன். அடுத்து ஆன்சர் 1 போய்கிட்டே இருக்குது, இன்னமும் போய்கிட்டே இருக்குது இதில் உறுப்பில். அடுத்தது இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா m = 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன ஆன்சராக வருது, f ஆஃப் 4 = 23 கிடச்சிருக்குது. அப்போ m = 4க்கு நேரம் என்ன வரும், 23. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஒன்றுக்கொன்றான சார்பான்னு தான் கேள்வி. இப்போது ஃபஸ்ட்டு, அதாவது இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் நிழல் உரு இருக்குதா, நிழல் உரு இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு, கணக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ எடுத்த 4 வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது. அடுத்தது நான் 5 அப்ளை பண்ணாலும் ஒரு பாசிட்டிவான நம்பர் தான் வரும். பாசிட்டிவான நம்பர்னால் கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்ஸில் உள்ளே இருக்கும், அப்போ நிழல் உரு இருக்கும். ஸோ இப்போ
மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் நிழலுறு இருக்குது, எனவே இவை ஒன்றுக்கொன்றான சார்பாகும் அப்படின்னு ஆன்சர் கொடுத்து கணக்கு முடிச்சிட வேண்டியதான். மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் நிழலுறு இருப்பதால் இது ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். அவ்வளோதான்.